நிஃப்டி 50ன்றது ஒரு இண்டெக்ஸ் அண்ட் ஒரு இண்டெக்ஸ்னா குரூப் ஆஃப் கம்பெனிஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெட்டிஸ்டிக்கல் இண்டிகேட்டர் தான் நம்ம இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ்ல நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் வெயிட்டட் இண்டெக்ஸ், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இண்டெக்ஸ், அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் வெயிட்டட் இண்டெக்ஸ், அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல நம்ம நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் 30 பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் வெயிட்டட் இண்டெக்ஸா இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இண்டெக்ஸா இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து எடுத்துக்குவோம். ஸோ ஒரு இண்டெக்ஸை மார்க்கெட் கேபிடலைசேஷன் வெயிட்டட்க்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வெயிட்டட் இண்டெக்ஸ். ஸோ ஃப்ரீ ஃப்ளோட்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கம்பெனியில் ப்ரொமோட்டர் பர்சன்டேஜ் தவிர மீதி இருக்கிற அந்த ட்ரேடபிள் ஷேர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ளோட்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டை பேஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இண்டெக்ஸ்.